ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை கிரவுண்டுக்கு வந்து ஸ்லாப் காம்பவுண்ட் வந்து போட போகிறோம். அதாவது சிமெண்ட்டில் ரெடிமேடாக விற்கும் இல்லைங்களா, அந்த காம்பவுண்ட் தான் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு வந்து 147 அடி வருது. அதாவது வந்து நம்ம சுற்றளவில் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் கால்குலேட் பண்ணால் 147 அடி வருது. 3 அடி வந்து வழிக்கு விட்டுட்டோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட அரை கிரவுண்டு கொஞ்சம் மேலே இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 6 அடி ஹைட்டு வந்து போடுறோம். அதாவது வந்து 6 ஸ்லாப் போட போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 8 அடிக்கு வந்து காலம் வைப்பாங்க. அந்த காலம் 2 அடி வந்து புதைச்சிருவாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து பேக்கேஜ் மாதிரி தாங்க பேசிக்கிட்டோம். ஏன்னா நம்மளால் வந்து எடுத்து செய்ய முடியாது. ஆனால் மொத்தமாக வந்து பேசிக்கிட்டோம். மொத்தமாக வந்து இது எவ்வளோ ஆகுது அப்படின்றது நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது வந்து க்ளீனாக வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்றி பள்ளம் தோண்டிட்டு அவங்க வந்து க்ளீனாக வந்து அந்த காலம்ஸ் எல்லாமே நெட்டுட்டாங்க. ஒரு நாள் செட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு பக்கமாக ஸ்லாபை வந்து இறக்கிட்டு இது மாதிரி பூசு வேலை வந்து எங்கெங்கெல்லாம் ஆடுதோ அந்த இடத்துல வந்து பூசு வேலை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதோட லைஃப் அவர்கிட்ட கேட்டதுக்கு இது நீங்கள் வந்து சுண்ணாம்பு அடித்து பெயிண்ட் அடித்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும்னாங்க. எனக்கும் ஐடியா இல்லை எத்தனை வருஷம் வந்து இது உறுதியாக இருக்கும் அப்படின்றது. ஆனால் நம்ம வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி செங்கல் வச்சு கட்டுறதோ இல்லைனா வேறு மாதிரி பிளாக் வச்சு கட்டுறப்போ பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லாததால் நான் இந்த மெத்தட் வந்து போயிருந்தேன். ஜஸ்ட்டு வந்து இது ப்ரொடக்ஷனுக்காகவும் சும்மா செடி வைக்கிறதுக்காக மட்டும்தான் இது பண்ணுறோம். ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து அளவு வந்து மெஷர்மெண்ட் வந்து எதுவும் குழப்பம் வரக்கூடாதுன்றதால தான் இதை வந்து பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ இதாங்க கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜோட இது மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.25 அடி இருந்தது. அதில் 3 அடி டோர் வந்து அழகாக செட் பண்ணிட்டோம். இது வந்து க்ளீனாக எங்கேயுமே கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து அவங்க முடிச்சிருந்தாங்க. எந்த இடத்துலையும் ஆடலை. அதையும் நான் செக் பண்ணிட்டேன். அதே மாதிரி பேக்கிங்கும் வந்து க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. சைடில் இருக்க மண் மட்டும் நம்ம ஆள் வச்சு தள்ளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் நாங்கள் ஆள் வச்சு தள்ளிக்கிட்டோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீட்டாகவே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 85 ரூபாயிலேருந்து 95 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வாங்குகிறாங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் அடி 4 பக்கமும் வந்து எத்தனை பக்கம் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க. சப்போஸ் ஒரு பக்கம் வந்து வீடு இருக்குது, மற்ற பக்கம் மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 3 அடி 3 பக்கம் மட்டும் வரும். அப்படி இல்லைன்னா 4 பக்கமாக வரப்போ எத்தனை அடிக்கு வந்து உங்கள் நிலம் இருக்குது, அப்புறம் எத்தனை அடி போட போகிறீங்க ஹைட்டு, அதாவது 5 அடியா 6 அடியா அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த கால்குலேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா 85 ரூபாயிலேருந்து 95 ரூபா வரைக்கும் இதுக்கான ரேட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ கால்குலேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம வந்து 147 அடிக்கு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அதாவது நிலத்தோட 4 பக்கம் சுற்றளவு வந்து நம்ம 147 அடி 6 அடி உயரம். இதுக்கு பார்த்திங்கன்னா இனிஷியலாக அவங்க 95 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சொன்னாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ 83,700 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம நெகோஷியேட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து எனக்கு வந்து 85 ரூபாய்க்கு வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ 147 அடி நீளமோ 6 அடி வந்து உயரமோ போடுறப்போ அதுக்கு 85 ரூபா நான் கால்குலேட் பண்ணப்போ எனக்கு கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் கிட்ட டோட்டலாக எனக்கு செலவாச்சு. இதில் எல்லாமே அடக்கம், தண்ணி, ஜல்லி, சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் லேபரு, அப்புறம் மெட்டீரியல் காஸ்ட், இது எல்லாமே அடக்கம். நான் 75,000க்கு வந்து பார்த்திங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட போட்டிருந்தேன். அதாவது ஏரியாவை கவர் பண்ணுறதுக்காக போட்டிருந்தேன். இந்த ரேட்டு கரெக்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு போகுது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.